கதையை பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? இல்லை சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது. இல்லை அக்னி அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அதான் பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னவொடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார். அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால், அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். நான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் குவெஸ்டன். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்டு கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார். ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 கோடி 1000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாயிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போகிறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில். அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றார். என்னன்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம், வெரிஃபை பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமையே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது, அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம்.
இன்றைக்கி காலங்காத்தால் நேற்றெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான சசி சாரோட சேர்ந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால். நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துச்சு சார், உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்கன்னுவேன். காரணம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதை பற்றியும் படிக்காமல் உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க, நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பார்க்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் பார்க்குறாரு. உடனே ஜோஷுவா கூப்பிட்டு கதை சொல்லு. கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போகலாம் 3வது மாதம். ஜோஷுவா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷுவா கிட்ட, எப்படி இருக்குது படம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் விஜயானி சார் கமிட் பண்ணிட்டேன் சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பார், சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா, இல்லை சார் அக்டோபர் 1 சரி சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டார். அதுதான் விஜயானி சார். உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும். நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும். அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசுவோம்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு செட்டு மாதிரி சர்றன்னு போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்கள் வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல, நாங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்தில் யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் அவர் கூட தனியாக போகும்போது நான் சொன்னேன், சார் எங்கே சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்குறேன். சார் அவர் ரொம்ப ஷை டைப்பாக இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்காருன்னு. அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுனதில்லை, நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறதில்லை நினச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நீங்கள் இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமாவிலே மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதில் அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்கள் எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம், ஒரு தீவிரமான காதலராக. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. செல்முருகன் சார், இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாகவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததோடு சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம். நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்காரும்போது தெரிஞ்சிருக்காரு. ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதுக்கே கரெக்டா இருக்கும் சார். டைம் ஷெட்யூல் போடுற கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அப்படி இல்ல சார், நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற. கண்டிப்பா பேசணும். ட்ரைலரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர்ண்ணா. ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 minute அப்புறம் தான், 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ்
தெரியுது இது யூஷுவலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறையா மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபில்ம்ஸ். யூ ஆர் நாட் அஸ் ஆர்டினரி டைரக்டர், டெஃபினெட்லி யூ ஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஈவன் தோ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாறுதோ ஃபேண்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி தானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன் நான். டிஃப்ரெண்ட்டான டைரக்டரில் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கேன். அதுக்காகவும் எஸ் எ டைரக்டராக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி வந்து சார் வந்து இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் வந்து உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையிலே நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது வந்து சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் வந்து யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்டு வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ வந்து நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார் அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒளியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வர்றப்பெல்லாம் நாங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே. அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல்.
அண்ட் நீங்கள் எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸ்ஸிங். சார் நீங்கள் நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல்டில் வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம், வரட்டும்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறதுல வந்து வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்காக இருக்கிறது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோ ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பாடினீங்க சார். எனக்கு உங்களுடைய நக நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமாக. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th 50th 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். மேடம் சூப்பர். நீங்கள் இவ்வளோ பேசுவீங்கன்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் மேம் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளோ டைலாக் இல்லை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு வந்து கொஞ்ச பேசிட்டாங்க. நேரத்துல எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ, தொகுப்பாளராக மாறிடுவாங்களோ நினைச்சேன். எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமா சூப்பர் மேம். மனசுல இருக்கிறத சொல்லணும். ஆமா. அண்ட் சசி சார் உங்ககிட்ட சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன்ற ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பற்றி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தில் சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார், ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர். லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். செப்டம்பர் 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. செல்முருகன் சார்கிட்ட போயிட்டு அப்படியே வந்து சார்கிட்ட வரலாம். சார் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திருப்பி ஸ்க்ரீன்ஸில் பார்க்க போகிறோம்னு நினைக்கும் போது த எக்ஸைட்மெண்ட் இஸ் ஃபுல்லி ஆன். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் வித் விஜய் சார்? வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சாரோட 25th ஃபிலிம் அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார். தேங்க்ஸ் சார். தனஞ்சயன் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். நேராக ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்றைக்கி ஒரு படம் 100 சாமின்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சயன் சார் மாதிரி ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாரு நாங்கள். அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன். விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறது தானா? அங்கே பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தூங்கலை, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம். வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அந்த அது உண்மையிலேயுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ.
அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கினோன்னு ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? நம்ம ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஜயாண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான், சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது, விஜயாண்டனி கூட ட்ராவல் பண்ணோன்னாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். இல்லை சார் அதான் சொல்ல மாட்டேன் சார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்ண்ணே. லாஸ்ட் டைமும் சொன்னார், பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. எஸ் சார். இல்லை ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டார். அந்த மாதிரி நிறையா அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜயாண்டனி சார். அப்படியே நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க வந்து பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ புரியாதோ தெரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி விஜய் ஆண்டனி, இட்ஸ் வி ஃபார் விக்ட்ரி சொல்லலாம், வெற்றி சொல்லலாம். அண்ட் ஏ இஸ் அருண் பிரபு. ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இட்ஸ் ரியலி ஸோ சர்ப்ரைசிங். எப்போதும் வந்து பிரபஞ்சத்துக்கு ரெண்டு விஷயம் உண்டு, அமைதி ஒன்று இருக்கும், ஆற்றல் இருக்கும். சக்தி திருமகன், இந்த ரெண்டும் சக்தி திருமகன் சேர்ந்தது இட் இஸ் ரியலி இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன். ஆக்சுவலி பிரபஞ்சம் எப்போதுமே வந்து நமக்கு மெசேஜ் தான் கொடுத்துட்ருக்கும். என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க, பிரபஞ்சம் எப்போதும் மெசேஜ் கொடுக்குது. ஆனால் அந்த பாட்டில் அழகான வரியை நீங்கள் சொன்னீங்க, அந்த மனம் தடம் மாறிடுதுன்னு சொன்னது இருக்கு இல்லையா? மாற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், தடுமாற்றம் ஆகும் தான் வாழ்க்கையில். தடம் மாற்றம் மட்டும் ஆகாமல் இருந்தோன்னு ஆகும். அது நிறைய விஷயத்தில் ஆக்சுவலாக படம் பார்க்க மாட்டேன். ஒரு 3 decades ஆகிடுது. ஐ நெவர் see the movies, but really you made me to see the movie. And பிச்சைக்காரன், the message what you have given, it's really I have to appreciate Shashi ji. It's superb. ஈவன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது கூட அப்படியே நடுவில் பார்த்துட்டு விட்டுறது உண்டு. பட் யூ மேட் மீ டு see the whole movie. பிகாஸ் எதுக்காக நான் மெசேஜ், அந்த ஒரு இடத்துல மெசேஜ் தான் வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமானது. அந்த மெசேஜை நீங்கள் நிறைய படம் பேரெல்லாம் பார்த்தேன், வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி மீடியா, ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் த மீடியா. மீடியாங்கிறது ஒரு பவர்ஃபுல் திங். அந்த மீடியா வழியில் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் வன்முறைன்னு தான் நினைப்போம் நம்ம, பட் அந்த வயலன்ஸில் யூ மேட் எ டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த அமைதிங்கிறது இருக்கு இல்லையா, சிம்பிளிசிட்டி அண்ட் அமைதி ரெண்டு பேருமே. அதுவும் இவரை சொல்லணுன்னா வந்து சொல்லவே வேண்டாம், நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன் நான் நினச்சிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் அவர் பார்த்த உடனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் டீம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இல்லைப்பா அவர் பாரு, அவர் சொன்ன மாதிரி தான். அப்படியே அவர் தலையசைக்கிறாரா இல்லையான்னு, தட் இஸ் த ரியலி தட் கிரியேட்டிவிட்டி. அந்த கலைங்கிறது எவ்வளோ விஷயத்தை கொண்டு போகும். அந்த கலை வழியாக எப்படி அமைதியும் ஒரு மெசேஜை, வாட் இஸ் மை டேக் ஹோம். இவ்வளோ வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், மெசேஜ் என்ன கொண்டு போகிறோம், நான் வீட்டுக்கு என்ன கொண்டு போகிறேங்கிறது தான் முக்கியம். அந்த வீட்டுக்கு கொண்டு போகிற விஷயத்த ரொம்ப நல்லாவே நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அருண் பிரபு ரெண்டு பேரையும் நான் தம்பின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் பிகாஸ் டச்சிங். அந்த நீங்கள் உங்களுடைய படங்களையும் நான் பார்த்தேன், அதே மாதிரி பார்த்த பொழுது அதில் அந்த ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயம், வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து, வாழ்க்கையை வாழ தெரியாமல் தான் நம்ம போயிடுறோம். ரெண்டு பேருமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன். ரியலி ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் அண்ட் ப்ரவுட் ஆஃப் யூ ஆஃப் கெட்டிங் திஸ். அருண் பிரபு ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் பண்ணார். முதல்ல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகன்ட்டு. இல்லை அவங்க சேனலில் ஏதோ நம்மளுடைய வீடியோஸை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவர் பேசும்பொழுது அந்த ஒரு சில விஷயங்களை அவர் கன்வே பண்ணார். எஸ் ஓகேன்னு சொல்லலாம், அப்போ ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்ட்டு 2 பேருடைய படத்தையும் பார்த்தது. ரியலி இட் வாஸ் ஸோ அப்ரிஷியேட்டிவ். நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட். அண்ட்
I'm so happy. Thank you so much, Vijay sir and Arun sir, for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudo song? Vijay, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன வேணா பேசலாம். ஆனால் ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆகிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால் பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸும் லைட்டிங்கும் கேரவான் அண்ணா வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அறுவை படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. Thank you for everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you. Super. Thank you. 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, இன்னொன்று வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொன்று வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார், நீங்க இவ்வளவு சுருக்கமாக பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலேயே நாங்கள் பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்லை சார், அப்படி பதட்டப்படாது. நீங்க பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்கள் பார்த்துருந்தோம், அது ஒரு ஜான்ரால இருந்தது. இப்போ சக்தி திருமகன் படத்தில் நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்ட்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்தில் இருந்து? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போடு வந்தீங்கனாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன்.
நீங்க என்ன கேட்டாலும் அவர் ஒரு வரியில தான் பதில் சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னமோ விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கு. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார் இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பத்தியும் நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர். காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். மியூசிக் டைரக்டராக விஜய் ஆண்டனி சார் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்கள் அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியரில் தானே? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஓகே. கரிகாலம் கால போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற. அதான் சார் கொஞ்சம் காது கேட்காது நீ ஏன் ஓரமா நிற்கிறாய்? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ ஏன் நிற்கிறாய்? சார் இது பாட்டு சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார். அடுத்த பாட்டு சார். பசங்க புலி உரும்புது. புலி உரும்புது புலி உரும்புது. அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார். 5 ஏன் உச்சி மண்டையில. அடுத்து சார். ஜில் 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 ஜில். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனால் நீங்கள் பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார். இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார். நான் ஏன் உச்சி மண்டையில மைக்கை தச்சிருவாரு நினைச்சேன். சூப்பர் சார். ஆனால் உண்மையுமே வந்து எனக்கு அவர் பண்ணுறது கூட பர்ஃபார்மன்ஸாக தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஏதோ பக்கத்துலேருந்து நீங்கள் உண்மையாலுமே இப்படி தான் இருப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்கள் கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது சார் உங்கள் கூட இருக்கு சார். சரி, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படி தான் சார், இப்படி தான் இருப்பீங்களா? இப்படி காமா? அப்போ வந்து பாட்டு கேட்பாரு. ஏன் உச்சி மண்டு இல்லை சுருங்கிறது ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார் நீங்கள் எப்படி? ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பார்ப்பாரு. அப்புறம் ரொம்ப அமைதியாயிடுவார் சார். நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 19 உங்களுடைய படத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு வெயிட்டிங் சார். சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலாக இருக்குது. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்லை அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு நான் வச்சது ஃபஸ்ட்டு. சூப்பர் சார். தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வருவேன் சார். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது: கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அதை சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கணும்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா படத்துல கேங்ல 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கணுமா அதுல? சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி என்ன பார்த்தே சொல்லுங்க. வாய்சன், தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாடுனீங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கேருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி? அவங்களாம் பாவம்ப்பா கம்பேரிட்டிவ்லி. தேங்க்யூப்பா. ஓகே சார். இப்போ வந்து நாங்கள் வந்து சார்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க. நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவாக இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்குது. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும். ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு. அதான் ரீசன்.
சார் இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, இது மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? சூப்பர் சார். நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதில் நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலாக எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த எறும்பு ஊற கழுத்தையும்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்டம் விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான். ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க, நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோடு இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிச்சயமாக சார், இன்னும் மெனி மோர் இயர்ஸ் டு கம் சார். அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனியை பிடிக்காது எனக்கு ஆக்சுவலாக. சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டேரக்டராக நான் வந்து என்னை பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன்ற பிராண்டுக்கு நான் நடித்தாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் 2 என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். தேங்க்யூ. சரி சார், அப்போ நான் இப்படி கேட்குறேன் சார். ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு, செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணு மண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான், பட்ஜெட் பற்றி. கண்டென்ட் தான் முக்கியம்னு நினைப்பான். அதான் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி. ஆமாம், கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்மளுடைய கதிர் அவர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க, உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. நான் மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி க்ளோஸ். ஓகே, அப்போ இவ்வளோ நேரம் நான் தெரிய மாட்டேனா? கேட்டுட்டா மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே, ஆனா உங்க மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன் நான். சரிப்பா. சரி, இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அதை சொல்லிடு, ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா. 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, பிடிக்க தான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, மனசாட்சி நீங்க அதான் நல்லா இருக்கு. அவரே சொல்லிட்டு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்ல போகுது. நல்லா இருக்கு, என்ன கோத்து விடலான்னு பாக்குறியா? சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதான் மனசில் இருக்குது இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோன்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸில் நீங்கள் ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ளே சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பாக. கல்யாணியும் ஆக்ட்ரஸ் தானே.
அதனால் உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாமல் வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார் நீங்க. 2 பொண்ணு சார், திருப்தி அண்ட் ரியா 2 பேர் வச்சுக்கலாம். சார் எல்லாமே இப்படி ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப இப்போ இதுக்கு மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே மனசாட்சி சொல்லுங்க. இது நியாயமா பேசுறாரு, அப்புறம் என்னது கதிரன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு மேலே மனசாட்சி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார் ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. பிஃபோர் ஐ சே a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவர் ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட், 2வது லாயர் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்தில் காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அந்த தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again சார். எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். ஸோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற ஒரு நடிகராக, how it started and how it's going? ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸாக தான். மைண்டு மாறும்போது முகம் மாறும் அப்படின்றது வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கலை. மைண்டு மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷனை உருவாக்கியிருக்காங்க. சார் இதை பார்க்கும்போது மேலே ஒரு சாக்லேட் பாய், கீழே ஒரு ரக்கட் பாய் இருக்கிற மாதிரி. அது சாக்லேட் பாய் மாதிரியே தெரியுது. என் சித்தப்பா மாதிரி இல்லை சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 100 பேர் இருக்காங்க. இல்ல பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்த மாதிரி இருக்கு சார். சார்